பேரறிஞர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா தனது முதுமை காலத்தில் ஒரு நாள் மிகவும் நெஞ்சு வலியால் அவதிப்பட்ட போது தன்னுடைய மருத்துவருக்கு போன் செய்து நெஞ்சு வலி அதிகமாக இருக்கு, எனவே தன் வீட்டிற்கு உடனே வருமாறு அழைத்தார். அதற்கு மருத்துவர், தன்னுடைய கிளினிக்கில் நிறைய நோயாளிகள் காத்திருக்கின்றனர், எனவே தன்னால் வர முடியாது. ஏன், நீங்க கிளினிக்கு வர வேண்டியதுதானே என்றார். ஷா தன்னால் எழுந்து நடக்க முடியவில்லை, காஃபி போட்டு குடிக்க முடியவில்லை, தொடர்ந்து நிற்கவே முடியவில்லை என்றார். சரி என்று மருத்துவரும் பெர்னார்ட் ஷா வீட்டிற்கு வந்தார். மாடியில் தங்கியிருந்த பெர்னார்ட் ஷாவை பார்க்க படியேறி வந்தார். பெர்னார்ட் ஷாவை காட்டிலும் முதியவரான மருத்துவருக்கு மூச்சு வாங்க தன்னுடைய நெஞ்சை பிடித்தபடி சேரில் அமர்ந்து விட்டார். அதை பார்த்து பதறிப்போன பெர்னார்ட் ஷா எழுந்து சூடாக காஃபி போட்டு வந்து டாக்டருக்கு கொடுத்து அவரின் நெஞ்சை தடவி விட்டபடி நின்றார். மருத்துவர் காஃபி குடித்து முடித்து கூலாக தன்னுடைய பேப்பர் பேடை எடுத்து 30 பவுண்ட்ஸ் பில் எழுதி பெர்னார்ட் ஷா கையில் கொடுத்தார். பெர்னார்ட் ஷா சிரித்து கொண்டே டாக்டரை பார்த்து, என்னப்பா டாக்டர் இது, எனக்கு வைத்தியம் பார்க்க வந்த உனக்கு நெஞ்சுவலி வந்து நான் தானே பணிவிடை செய்தேன், எனக்கு பில் எழுதி தருகிறாயே என கேட்டார். அதற்கு டாக்டர், உங்களுக்கு பார்த்த வைத்தியத்திற்காக இந்த ஃபீஸ் என்றார். மீண்டும் டாக்டர் சொன்னார், போனில் என்னிடம் என்னவெல்லாம் பிரச்சனை சொன்னீர்கள், எழுந்து நடக்க முடியவில்லை என்றீர்கள், இப்போ ஓடோடி வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு காஃபி போட்டுக்கொள்ள முடியவில்லை என்றீர்கள், இப்ப எனக்கும் காஃபி போட்டு தந்தீங்க, தொடர்ந்து நிற்கவே முடியவில்லைன்னு சொன்னீங்க, இப்போ அரை மணி நேரமா நிற்கிறீர்கள், உங்கள் கஷ்டத்தை மட்டும் பார்த்தீர்கள், அதனால் அவை பெரிதாக தெரிந்தன, இப்போது எனது கஷ்டத்தை பார்த்ததால் உங்களின் கஷ்டம் மறந்து விட்டது என்றார். கஷ்டமும் ஒரு அனுபவம்தான். இப்படிக்கு மக்கள் நட்சத்திரம் MS மூர்த்தி.